மாதத்தின் ஆரம்பத்திலேயே 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் அவர் உச்சம் என்கின்ற நிலைமையில் 10ஆம் இடத்துல அங்கேயும் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறதுனால பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய, மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தைரியமாக இருக்கக்கூடிய, எதையும் புத்துணர்ச்சியோடு சமாளிக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு அச்சாரம் போடுவது போல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாகி வலிமையாக சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள், விரயங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பில் ஒரு பெரிய உன்னதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த இந்த மாதம், ஜனவரி மாதம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அமையுது.